கேட்டுக்கோங்க. நாங்களும் பார்வதி இருந்தாங்க. நாரது பார்வதி இல்ல, சிவனும் பார்வதி இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு மாம்பழம் மரத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்தார். அப்புறம் சிவன் வந்து அந்த மாம்பழம் வாங்கிட்டு எல்லாரும் சண்டை கட்டிக்கிட்டாங்க. யாரும் சண்டை கட்டிக்கிட்டாங்க? முருகரும் விநாயகரும் சண்டை கட்டிட்டாங்களா? சரி. அப்புறம் என்ன சொன்னாங்க? மாம்பழம் வேணும், என்ன பண்ணணும்னு சொன்னாங்க? மாம்பழம் வேணும்னா நீங்க இங்க எல்லாரும் எல்லாரும் பூமியை சுத்தி வாங்க, அப்பதான் நான் அந்த மாம்பழத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் எல்லாரும் சுத்திட்டார். யாரு சுத்தினது? யார் சுத்த போனது? விநாயகரும் முருகரும் பூமியை சுத்தணும்னு சொல்லிட்டாங்களா அவங்க? ஆமா. சரி. அப்புறம் அப்புறம் விநாயகர் புத்திசாலி, அவங்க அம்மா அப்பையே சுத்திட்டாங்க. சரி. அப்புறம் ஃபர்ஸ்ட் விநாயகர் வந்த உடனே சிவன் வந்து கொடுத்துட்டாங்க மாம்பழத்தை. சரி. அப்புறம் முருகரும் வந்துட்டாங்க, விநாயகரும் வந்துட்டாங்க. அப்புறம் முருகர் வந்து எதுக்கு நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க? நான் தானே ஃபர்ஸ்ட் பூமியை சுத்தி 3 டைம் வந்துட்டேன். அப்ப எங்களுக்கு தானே கொடுக்கணும். அப்ப எதுக்கு கொடுத்தீங்க? சரி வாங்க நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சிவன் வந்து என்ன சொன்னாரு, இந்த மாம்பழத்தை கட் பண்ணிலாம் சாப்பிட முடியாது, ஒருத்தன் தான் வாயில கடிச்சு சாப்பிடணும். அப்புறம் காலம் முடிஞ்சிச்சு. அப்புறம் அதனால என்னாச்சு? முருகர் என்னானாரு? அதனால முருகர் என்னாச்சுன்னா பழனிக்கு போய் மருதமலைக்கு போயிட்டார். பழனிக்கு போய் மருதமலைக்கு போயிட்டாரா? மருதமலைக்கு போயிட்டார். பழனிக்கு போயிட்டாரு. கோபப்பட்டு பழனியில போய் உட்கார்ந்துட்டாரு. பழனி